எடுத்திருக்கேன். வச்சு தான் ஒரு குழம்பு பண்ண போகிறோம். நான் 150 கிராம் பீன்ஸு கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்ற போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றணும். வச்சு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுவோம். கிராம்பு போடுவோம். கொஞ்சமாக பட்டை, மீடியம் சைஸ் வெங்காயம், 3 to 4 பேர் சாப்பிடலாம். அந்த மாதிரி அளவில் தான். அதனால் இந்த மாதிரி 2 வெங்காயம் தான் எடுத்து முன்னாடி பதம் வச்சு 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். ஒரு தக்காளி போடும், பெரிய தக்காளி போட்டு கொஞ்சம் குழையிட்டு பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். மிதமாகவே இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் இருக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொடுப்போம். ஒரு டீஸ்பூன் போட்டு கொடுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, மிளகாய் பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி, மசாலா, மட்டன், சிக்கன், எந்த மீட் மசாலா உங்கள் வீட்டில் உண்டாக்க மசாலாவோ எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன். இதில் உப்பு போடல, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போடுவோம். நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். எல்லா மசாலாலாம் ஒன்று சேரட்டு அதுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வரட்டு. வீடியோ பார்க்கறதோடு நிறுத்தாமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கு கொடுக்கலாம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வெஜிடபிள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு வெஜிடபிள் மட்டன் சிக்கன்லாம் எப்போது இருக்க சாப்பிட்டா போதும், நமக்கு போர் அடிக்காது. தேவையான தண்ணி ஊற்றி மிதமான தீயில் ஒரு 15 நிமிஷம் அப்படி வேகட்டு 2 தடவை பார்க்கலாம். காய்கறி சாப்பிட்றவங்களுக்கு தினம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி குழம்பெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். திறந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்ல வாசனையாகவே இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு எங்கள் வீட்டு புதினா எல்லாம் காமிச்சு தரேன். இதுவும் எங்கள் வீட்டில் துபாய் வீட்டில் பறிச்ச கீரை தான். கார்டன் பார்க்கலாம். கார்லிக் வச்சுருக்கேன். கொஞ்சம் முளைச்சி வருது. நல்ல வெயில். ஆனியன் வச்சுருக்கேன். துளசி, ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி, மல்லி, கொரியாண்டர், தனியா, இல்லை சில்லி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், கேப்சிகம் போட்டது வந்துருக்கு. புதினா பாருங்கள், எங்கள் வீட்டு புதினா. இது கீழே நல்லி, அப்புறம் இது ஜாஸ்மின், இது கத்தாழை, இது ஜிப்பர் பிளான்ட். இதெல்லாம் இது தான் கிலோ நெல்லி. இது சீனி கிழங்கு வச்சுருக்கேன். சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு புதினா, அப்புறம் கீரை பாருங்கள். கீரை எல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோ கீரை. ஒரு கிலோ நெல்லி பாருங்கள், எவ்வளோ மரம் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பாருங்கள். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது காட்டு கிலோ நெல்லியோ என்னவோ தெரியல. இது அவ்வளோ கீரை தான். புல் வளர்த்துருக்கேன். ஒரு பொட்டேட்டோ வச்சுருக்கேன். சின்னதாட்டோ இருக்குது செடி. ஒரு 10 இலை போல் வேணும். புதினா பறிக்கும் பாருங்கள். இதெல்லாம் நல்லா பெருசாக இருக்கு.
கொஞ்சமாக பறிச்சு எடுத்துட்டேன். சரி பாருங்க, இகானையும் பாருங்கள் எப்படி படுத்து கிடக்கான். கிச்சனில் தான் கிடப்பான். இங்கே நிற்பனோ அங்கே தான் இருப்பான். பாத்திரம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. நான் சொன்னேன்ல 3 பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி 4 பேர் சாப்பிடலாம். பீன்ஸ் நல்லா வெந்ததான்னு பார்ப்போம். கொஞ்சம் கூட வேகட்டும். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். கூட்டதுக்கு வேண்டி நான் ஒரே ஒரு கெச்சப் போட போகிறேன். உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த டெஸ்ட் என்ன நல்லா இருக்கும், வித்தியாசமாட்டு கொஞ்சம் போட்டு கொடுக்க போகிறேன். இந்த நான்ஸ்டிக்கில் இதை கரண்டி போட்டாலே நான் லேசாக தான் மிக்ஸ் பண்ணுவேன். உள்ளே வர டீப்பாக போக மாட்டேன். இப்போ போதும் இருந்தாச்சு. புதினா அஞ்சாறு பெரிய பெரிய இலையெல்லாம் வைக்க பண்ணுவேன். கொஞ்சமாக மல்லிக்கீரை, ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். இறக்கிற வேண்டியதுதான். சுவையான பீன்ஸ் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே டு ஆல்.